1000 ரூபா தந்தா புள்ள அரிசி பருப்பு தந்தா. இப்ப அண்டா குண்டா தாரா ரூபா 2000 தாரா. யாத்த மகளே வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஏவாண்டா குண்டாவும் வேணாம், ரூபா 2000 வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? பரிசு பொட்டி இருந்தாரா, பணம் 10,000 தாரா. அடி அடிய மாம மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு, அடி பாவி மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் பரிசு பொட்டி வேணாம், பணம் 10,000 வேணாம். என் பகட்டுக்கார மாமா நான் பாவம் செய்ய மாட்டேன். கொலுசும் புக்கத்தை தாரா, அடி குடிக்க குவாட்டும் தாரா. கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே பல குடிய கெடுத்த கூட்டம். குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். மிக்சி கிரைண்டர் தாரா, அடி மசாலா சாமான் தாரா. மாமன் பொண்ணு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமான் வேணாம். மனங்கட்ட மாமா ஓட்ட மாத்தி போட மாட்டேன். படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. நாம போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. போன முறை ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு மகளிருக்கு 1000 அப்படி என்றால், இந்த முறை 2000 என்றால் 1000 2000 வளர்கிறது, இலவசம் வளர்கிறது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்கிறதா? மக்களுக்கான வருவாய் பெருக்கம் இருக்கிறதா? மக்கள் தங்களை தாங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கை இருக்கிறதா? அதுதான். எது ஒன்றுக்குமே இலவசத்தை எதிர்பார்த்த மக்களை நிற்க வைப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. நீங்கள் எந்த இடத்திலிருந்து மாற்று என்பதை என் அன்பு சொந்தங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழிகிறது, பெரும் வெள்ளம் வருகிறது, நாடு மக்களும் வெள்ளத்தில் மிதக்கிறோம். வெள்ளத்தில் மிதக்க வைத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுப்பதெல்லாம் ஆட்சி. அப்ப என்ன பண்ணும்? வெள்ளம் ஒரு சொட்டு நீர் எவ்வளவு பெரிய மழையானாலும் நீர் சாலையிலேயோ வீட்டு வாசலையோ தேங்காத அளவிற்கு, வீதியில் தேங்காத அளவுக்கு வடிந்து ஓடுறதுக்கு மழை நீர் வடிகால், கழிவு நீர் வடிகால் வெட்டி அதை நாட்டுக்குள் தேங்க விடாமல், ஊருக்குள் தேங்க விடாமல் வெளியில் எடுத்து கொண்டு போறது தான் ஆட்சி. அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் வெள்ளத்தில் மிதக்க விட்டு நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி. உலகத்தில் எந்த நாடு, மலேசியா, சிங்கப்பூர் அருகில் இருக்கிற நாடுகளை எடுங்கள். எந்த நாட்டில் வெள்ளத்தில் மக்கள் மிதக்கிறார்கள்? அங்கு மழை பொழிவிலே இருக்கு. அவன் சாலை அமைப்பு, மழை நீர் வெளியேறுகிற கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை? நோக்கமில்லை, நோக்கமில்லை. ஒரு நல்ல ஆட்சியாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்போ 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே? வாக்குக்கு ஏன் காசு, ஏன் டோக்கன் 8000? அவர் ஏன் ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும்? அவர் ஏன் 10,000 கொடுக்கணும்? ஐயா அதிமுக ஐயா ஏன் கொடுக்கணும்? நான் நல்ல ஆட்சியை கொடுத்தேன், உனக்கு நல்ல கல்வியை கொடுத்தேன், நல்ல மருத்துவத்தை கொடுத்தேன், உனக்கு நல்ல குடிநீரை கொடுத்தேன், தடையில்லாத மின்சாரம் தந்தேன், நல்ல பாதை கொடுத்தேன், பயணிக்க நல்ல போக்குவரத்து கொடுத்தேன். இப்படி எதையாவது பேசி கேட்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? லஞ்சம் கொடுக்கணும். ஒரு காரியமாகணும்னா லஞ்சம் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? வாக்குக்கு காசை கொடுக்கணும். அப்ப ஏமாத்தணும் மக்களுக்கு. முதலா பேரங்க அண்ணா காலத்தில் 2 ரூபா கொடுத்துருக்கான். இப்ப அண்ணா பேரை சொல்ற கட்சி அண்ணாவை தோக்கடிக்க கொடுத்தது யாரு? காங்கிரஸ். 2 ரூபா. இப்ப காங்கிரஸ கூட சேர்த்துக்கிட்டு 2000 கொடுக்குறான். இதுதான் வளர்ச்சி. இதுல தான் வளர்ச்சி வருது. வேற எதுல வளர்ச்சி வருது? எதுல வளர்ச்சி வருது? கீழே அதிமுக இறங்கும்போது இருந்த கடன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடிச்சு கீழே இறங்கும்போது 5 லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காரு. 10.5 லட்சம் கோடி கடன். முதல்ல 5.5 லட்சம் கோடி, இவர் மட்டுமே 5 ஆண்டுல 5.5 லட்சம் கோடி கடன். படித்த பிள்ளைகள் இருக்கிறீர்கள், என் அன்பு சொந்தங்கள் இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி உங்கள் மகன் எழுப்புகிறேன்.
இந்த 10 லட்சம் கோடி கடனை பெற்று நம்ம நாட்டை ஆண்ட தலைவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? நல்ல கல்வி. நம் பிள்ளைகளுக்கு கட்டணமில்லாத கல்வி படிக்க வைக்க என் பெற்றோர்கள் அலையாம தனியார் முதலாளிகள்கிட்ட சீட்டு கேட்கும்போது 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் பணம் கட்டாது கல்வியை சரியாக சமமாக தரமாக கொடுத்திருக்கா? இல்லை. உலக நாடுகளில் எல்லாம் அரசு ஆக சிறந்த கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குது. அப்படி கொடுத்திருக்கா? ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான். அறிவில் இருந்துதான், கல்வியில் இருந்துதான் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அங்குதான் சமூகம் மேம்பாட்டிற்கான கட்டமைப்பே இருக்கு. அங்குதான் ஒழுக்கம், அங்குதான் நன்னெறி, அங்குதான் சகோதரத்துவம், அங்குதான் சமத்துவம், எல்லாமே அங்குதான் கட்டமைக்கப்படணும். அப்படி ஒரு கல்வியை நீ கொடுத்திருக்கிய மக்களுக்கு? இல்லை. காசு கொடுத்து அறிவை வாங்குகிற நிலைமையில் வச்சுட்டு மாணவன் கல்வி கடனை ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும் போது மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோங்கிற. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அரசு ஒவ்வொரு முறையும் கடன் வாங்கி என்னை படிக்க வச்சுட்டு அந்த கடனை தள்ளுபடி செய்யறது. எத்தனை ஆயிரம் கோடி என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிற நிலைமைக்கு வைத்தது அரசா தரிசா? எத்தனை ஆயிரம் கோடி தள்ளுபடி செய்யற? ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தள்ளுபடி செய்யற. அந்த தள்ளுபடி செய்யற காசை வைத்து கல்வி தரத்தை உயர்த்தி தரமாக என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்திருந்தா என் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் மிச்சம், பணம் மிச்சம். மருத்துவம் முதலமைச்சருக்கு முடியல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல. நீங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. அவங்க உட முடியல, இன்னும் எங்கே படுத்தாங்க? அப்பல்லோல. ஏன் அரசாங்க மருத்துவமனையில் படுக்கல? தரம் இல்லை. 70 நாளில் இறந்த அம்மா அரசு மருத்துவமனையில் படுத்தா 7 நாளில் இறந்துருவாங்கன்னு பயம். ஏன்னா மருத்துவம் தரமாக இல்லை. பிறகு யாருக்கு என்ன மயத்துக்கு அந்த மருத்துவமனை நடத்துற? எதுக்கு நடத்துற? ஓஹோ, இங்க பாரு, அரசை நடத்துகிற உனக்கே அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. எந்த அமைச்சர் மகன், எந்த சட்டமன்ற உறுப்பினர் மகன், எந்த எம்பி, எவன் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறான்? அரசு கவுன்சிலர் மகனாவது படிக்கிறானா? இல்லை. அந்த பள்ளியில் வேலை செய்ய ஆசிரியர் மகனாவது படிக்கிறான்? இல்லை. இல்லை பேராசிரியர் அந்த கல்வி இல்லை, தனியார். ஏன்? தரமா இருக்கு. அப்போ நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு உருவாக்குன அரசால் தர முடியாத கல்வியை தனியார் முதலாளி கொடுத்துருவான்னா அரசு கேடு கட்ட அரசு, தோற்று போன அரசு, கேவலம் கட்ட அரசு. அந்த அரசை உருவாக்க பல ஆயிரம் கோடியில் தேர்தல். நீயும் 1000-500 வாங்கிட்டு ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு கத்த விடுற. எவ்வளவு காலம் உனக்கு புரிய வைக்கிறது? இது என்ன சொல்லு? ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வித்தரத்தை, ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற மருத்துவ தரத்தை, ஒரு முதலாளியால் தர முடிகிற போக்குவரத்து தரத்தை, ஒரு முதலாளியால் தர முடிகிற குடிநீரை அரசால் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த அரசு புடுங்கிறதுக்கா? அதுக்கு போய் என்னத்துக்கு ஓட்டு போடுற? எதுக்கு போடுற? உன் அரசால் ஒன்றைத்தான் கொடுக்க முடியுது. எப்போ? தடை இல்லாம குடிக்க உனக்கு தண்ணி தர முடியல. ஆனா சாராயம் காய்ச்சறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, அதான் அவனுக்கு எடுக்க முடியுது. டாஸ்மார்க் ஒன்னதான் உனக்கு கொடுக்க முடியுது. தன்னகத்தே அரசு வச்சுக்கிட்டு, உனக்கு தெரியுமா, பிளேட்டு கத்திய செய்யறான்ல அவன் விற்கிறது இல்லை, காரை தயாரிக்கிறான்ல அவனை விற்பனையாளன் இல்லை, எந்த பொருளையும் செல்போனை தயாரிக்கிறான்ல அவனை விற்கிறது இல்லை. எவன் உற்பத்தி செய்யறானோ வேற ஒரு விற்பனையாளர் இருக்கான். ஆனா உலகத்துல இந்த வேளாண் குடிமகன் இருக்கான்ல, வேளாண் குடிமகன், அவன் விளைய வைக்கிற, விவசாயி விளைய வைக்கிற பொருளுக்கும் அவன் விளைய வைக்க முடியாது, அவன் விற்பனையாளன் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒன்னா இருக்கான். யாரு? டாஸ்மார்க்கை, சாராயத்தை காய்ச்சறவனும் அவன், விற்பவனும் அவன். எப்படி? ஒரு எந்த நாட்டில் மதுவை அரசு அங்கீகரிச்சு விற்குது? எந்த நாட்டில்? மக்களின் உயிரை எடுத்து பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுக்கிற மதுவை நாடு அங்கீகரித்து வித்துட்டு, அரசே வித்துட்டு, விதவை பெண்கள், தாலி அறுத்த பெண்களுக்கு 1000 கொடுக்குறேன்னு சொல்றத எப்படி நீ சகித்துக்கிற? எப்படி சொல்லு? ஒரு குடி நோயாளி சமூகமாக, ஒரு குற்ற சமூகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்கான்.
2 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். 60 வயசு அம்மாவை கற்பழித்து கொல்றான், வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். இது நாடா இல்லை? என்னன்னு சொல்லு. அடர்ந்த காடு, ஒரு புலி பசியில் வேட்டையாடுது, ஒரு குரங்க வேட்டையாடி இழுத்துட்டு போகுது. மரத்தில் ஏறும்போது அந்த குரங்கு கற்பமாக இருந்தது, அந்த புலிக்கு தெரியல. இழுத்துட்டு போகும்போது குட்டியை பிரசவிச்சிருது. குட்டி கீழே விழுந்து கத்துன உடனே இந்த புலி என்ன செய்யுது, அந்த குரங்குக்கு விட்டுட்டு ஓடி போய் இந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டு போய் மரக்கிளையில் வச்சு நக்கி கொடுக்குது. பசியில் இருந்த புலி வேட்டையாடின குரங்க சாப்பிடலடா, குட்டியை தூக்கிட்டு போய் கொஞ்சுதுடா. அந்த புலிக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லை. பச்சை பிள்ளடா, 2 வயசு பிள்ளைய வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா இது நாடா? இந்த பதறல் கடையில் நம்ம வாழ்கிறோமே, நமக்கு வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? கேவலம்டா, கேவலம். எத்தனை பிரச்சனைக்கு நீ ரோட்டில் இருந்து போறான்னு, எத்தனை பிரச்சனைக்கு. வீடை அடிக்கிறான் ஓடியா, வெள்ளம் ஒரு பையை ஏற்று பார்க்கல, மின்சாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் கத்துவேன். வாத்தியார அறிவை வளர்க்குற வாத்தியார் வீதிக்கு வந்துட்டான், உயிரை காக்கிற மருத்துவர் டாக்டர் வீதிக்கு வந்துட்டான், செவிலியர் வீதிக்கு வந்துட்டான், துப்புரவு பணியாளர் வீட்டுக்கு விரோதி வந்துட்டான், மகளிர் சுய உதவி குழு வந்துட்டான், விவசாயி வந்துட்டான், மீனவன் வந்துட்டான், எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான். இவர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுத்து விட்டோம். இப்ப பாரு, ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தொடரட்டும். நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல. நாங்க சொல்ல வைக்கணும். எப்படி? என் மக்களை மனதார சொல்ல வைக்கணும், இந்த ஆட்சி திரும்ப வரணும் அப்படின்னு நிலைக்கு வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல ஆட்சி கொடுக்கணும். காவல் நிலைய மரணங்கள் எத்தனை, பாலியல் வன்புணர்வு படுகொலைகள் எத்தனை, கள்ளச்சாராய சாவு எத்தனை. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். சாராயம் குடிப்பதே குற்றம், அரசு அங்கீகரிச்சு விற்குது, அது கொடுமை. கள்ளச்சாராயம் குடிப்பது காய்ச்சுவது குற்றம். செத்தவனுக்கு 10 லட்சத்தை சட்டம் கொடுக்குறா, அரசு கொடுக்குற, அரசு கொடுக்குது, அங்கீகரிச்சு கொடுக்குது. குடிச்ச சத்தா கொடுக்குது, நடிகனை பார்க்க போய் சத்தா கொடுக்குது. ஆனா நாட்டை காக்காக எல்லையில நின்று போராடி செத்து வந்த ராணுவ வீரனுக்கு 10 ரூபா கொடுக்கலடா. இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம்டா. இதுல வாழ்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் பரம்பரையா உதயசூரியன், நாங்கள்லாம் பரம்பரை, நாங்க ரெட்டலை. எதுக்கு? என்ன உங்களுக்கெல்லாம் நான் வந்தவன பள்ளிக்கூடத்தில் மூடிடலான்னு இருக்கேன். எதுக்கு படிக்க போற? எதுக்கு அறிவு? எதுக்கு? மூளைங்கிற உனக்கு வருத்த தின்ட்டியா? சிந்திக்க மாட்டியா? பக்கத்தில் இருக்க கேரளாவை பார்க்க மாட்டியா? டேய், அந்த நாட்டில் ஏதாவது ஃப்ரீ ஸ்கீம் இருக்குன்னு சொல்றான், இலவசம்னு அறிவிச்சா கொண்டே வருவான்டா அவனை. கேரளாவில் இலவசம் இருக்கா? கேரளாவில் ஓட்டு காசு உனக்கு தெரியாது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேரளாவில் 2 தொகுதியில் ஏடிஎம்கே போட்டிட்டுச்சு, அதிமுக ரெட்டலையில். இந்த ஊர் மாதிரி அந்த ஊரில் போய் காசு கொடுத்தாண்டா. டே, நான் சத்தியம் பேசுகிறேன், பொய் சொல்லலை. காசு ஓட்டுக்கு கொடுக்க போகும்போது மக்கள், என் அக்கா தங்கச்சி மாதிரி என் மக்கள் கட்டக்கம்பையும் விளக்கமாற எடுத்துட்டு விரட்டி அடிச்சாண்டா. எங்க வந்து காசு கொடுக்குறாங்க, புரியுதா? ஏய், ஓ நாட்டில் பள்ளிக்கூடம் பார்த்துருக்க நீ? இங்கே வர, நீ படிக்கிறீல, போய் பாரு. கல்வியில் ஹைலி ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் பொசிஷன் தட்டு ஃபின்லாந்துன்னு வரும், செகண்ட் பொசிஷன் தட்டு தென்கொரியான்னு வரும், தேர்ட் பிளேஸ் போடு வேர்ல்டு சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய நாடு, சென்னையில் பாதி தான். அவனுக்கு என்ன இருக்கு? சோர்ஸ், ரிசோர்சஸ் என்ன, வளம் என்ன? ஒன்றும் கிடையாது, பெருங்கடல். உனக்கு கடல் இருக்கு, மலை இருக்கு, நிலம் இருக்கு, காடு இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் வயிறு நிறைய பசி இருக்கு, வறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு, பிச்சை இருக்கிற நிலைமை இருக்கு. எப்படி? உலக தரத்துக்கு சிங்கப்பூர் கொடுக்குறான். நீ தட்டி பாரு, இந்த தரத்திற்கு உன் நாட்டில் எவனாவது கல்வியை கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். 5 ஆண்டுகள் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கொடுத்தாண்டா. தட்டி பாரா பள்ளிக்கூடத்து, தட்டி பாரு, நீ தட்டி பாரா. டெல்லி இன் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் தட்டி பாரு. உலக தரத்திற்கு எங்கே ஃபின்லாந்தில், தென்கொரியாவில், சிங்கப்பூரில் என்ன கட்டிட அமைப்பு இருக்கு, கற்பித்தல் முறை இருக்கு, கொண்டு வந்து செயல்படுத்திட்டான். 5 ஆண்டு. 60 ஆண்டுகளா ஒன்னையும் புடுங்கலையடானே, ஒன்னையும் புடுங்கலையே. பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்கு, இடிஞ்ச சுடுகாடு 5 நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு.
இப்ப நம்ம அதை சுடுகாடாக்கிட்டு இதை 5 நட்சத்திர வெடி மாதிரி மாற்றணும். அதான்டா மாற்றம். ஏண்டா நம்ம ஆத்தாப்பன் ஒரு ஏரியா ஆக்கிரமிச்சிட்டான், சட்டம் சொல்லிடுது இடி. புறம்போக்கில் வீடு கட்டிட்டான் இடி, அங்கே குளத்தில் கட்டிட்டான் இடி. இடிச்சிருவான். ஆக்கிரமிக்கும் போது என்ன பிடிங்கிட்டு இருந்த? ஆக்கிரமிச்சு வீடு கட்டி 60 வருஷம் வாழ்ந்த பிறகு அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்த, அவனுக்கு நீர் இணைப்பு கொடுத்த, எரிகாற்று இணைப்பு கொடுத்த, வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுத்த, வீட்டு வரி வாங்கின, ரோடு போட்டா எல்லாம் இளவம் பண்ணிட்டு 60 வருஷம் ஆக்கிரமிப்பு இடி. இது ஆக்கிரமிப்பு இடி. கடற்கரையை ஒவ்வொருத்தனும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்ச படுத்திருக்கிய. ஏரி ஆக்கிரமிப்பு, கொலை ஏக்கர ஆக்கிரமிப்பு, கண்மாய் ஆக்கிரமிப்பு குற்றம். இடி என்றால் கடற்கரை ஆக்கிரமிப்பு குற்றமா இல்லை? அதை மட்டும் சொல்லு. இதை இடினா அதை என்ன செய்யலாம் சொல்லு. உடைகிறோம். நீ என்ன சொல்ற? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது. உன் புதகுழி எங்களுக்கு பொருள் காட்சியாடா? டேய் ஐயோக்கிய பயிர்களா, நீ புதஞ்சு கிடக்கு சுடுகாட்டை சுத்தி பார்க்க. இது எம்ஜிஆர் சமாதி, இது ஜெயலலிதா சமாதி. என்னமா பெரிய இவன் விடுதலை போராட்டத்துக்கு அப்படியே தூக்கில் தொங்கி அப்படியே ரத்தம் சிந்தி திருட்டு பய கம்நாட்டி பயில நாட்டா. ஏண்டா என்னைக்கிட மாறுவ நீ? இப்படி ஒரு அண்ணன் உனக்கு கூட பிறந்து கத்திரி கிடக்கிறனாடா கொஞ்சமாதிரி யோசிங்கடா. ஐயோ உன்னை விட்டுட்டும் போக முடியல, கோவிச்சுக்கிட்டு போய் தொலை அப்படின்னு போக முடியல, கூட பிறந்துட்டேன். நல்லா கவனிச்சுக்க, இந்த வாய்ப்பை விட்டுட்டுன்னா உனக்கு வழியே கிடையாது. இதை வரலாறு உனக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கு. காலம் உனக்கு இந்த கடமையை கையடிச்சிருக்கு. என் அன்பு உடன் பிறந்தவனே, புரட்சியாளர் அம்பேத்கரை படி. உனக்கு படமும் சிலையும் இல்லடா, பேர் இல்லடா, அவர் ஆக சிறந்த தத்துவத்தை தந்த மகான். அதை படி. இவரா இரு சொல்றதை கேட்டுக்க. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார். அப்ப என்ன, புலம்பிக் கொண்டிருக்க நேரம் இல்ல, போராடணும். அவர் என்ன சொல்றார்? கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய்கிறாரு. 15 ஆண்டுகளை கற்பிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க அண்ணன். ஒன்று சேர்த்துட்டேன். எத்தனை பேரை? 36 லட்சத்தை. இனி என்னது? அடுத்து புரட்சி தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. நம்மளுக்கு என்ன கற்பிக்கிறாரு? கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். நாம சிங்கமும் அல்ல, நாம யார்? புலிகள். வீரத்தமிழ், மானத்தமிழ் புலிகள். நம்ம எவனுக்கிட்ட மண்டிடக்கூடாது. எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே சாவிதான், ஆட்சி அதிகாரம் மட்டுங்கிறார். அதை நோக்கி பாய்வது ஒன்றுதான். இந்த துன்பங்களுக்கு ஒரே விடுதலை தான் இருக்கு, அரசியல் விடுதலை. அதுக்கு என்ன இருக்கு? உன் ஓட்டு. யார்கிட்ட இருக்கு? ஓன்ட்ட தான் இருக்கு. ஓன்ட்ட தான் இருக்கு அந்த விடுதலை. அவர் சொல்லுகிற சாவி உன் ஒற்றை விரலில் இருக்கு. என் உடன் பிறந்தவனே, பேரன்பின் பெற்றவனே, புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. திரும்பி திரும்பி இந்த அநீதியை தொடர விடாத. சேகவரா என்ன நம்ம கற்பிக்கிறான்? உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, கொடுமைகள் நடக்கிறதோ, அதை சகித்துக் கொண்டு இருக்க முடியாமல் நீ கோபப்பட்டால் நீனும் என் தோழனேங்கிறான். விளங்குதா? நீனு என் காம்ரேட் தாண்டா, நீனு என் தோழனேங்கிறான். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் என்கிறார்கள். அவன் தான் புனித போராளிங்கிறாங்க. அப்படி அவனாவது இங்க இருந்தானடா? இருந்தால் ஒருவன் யார்? நம் முன்னவன், நம் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் அநீதி எதிர்த்து ஆயத்தமில்லாமல் துணிகிறார். அப்படி என்னாவது நம்ம இனத்தில் இருந்தாண்டா? இருந்தால் ஒருவன், நம் உயிர் தலைவன். 22 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் தான் இன விடுதலைக்கு புரட்சிகர போரை செய்தவன், அச்சம் இல்லாமல் நம் உயிர் தலைவன். இங்கே வேணா இருக்காண்டா, உன் அண்ணன் இருக்குண்டா, 260 வழக்குடா, போடா. உங்க அண்ணன் இருக்காத சிறை இல்லடா. இந்த மண்ணில் இல்ல, புதுச்சேரியிலே 90 நாள் வச்சாண்டா. சிறை நீரை, தடை உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. இதாண்டா என் கோட்பாடு. திரும்பி திரும்பி அடித்தேன். யாரால? நம்முடைய ஐயா அப்துல் கலாம். எனக்கு என்ன கற்பிக்கிறாரு? நமக்கு என்ன கற்பிக்கிறாரு? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உனக்கானதா மாத்து. இந்த நாள் உனக்கு.
எவரையும் சம உணர்வுடன் சந்தி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காத, சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆயிரம் ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கிற. தெரிக்க விடுறேன் திராவிடத்தை. எல்லாம் பெரியார்னா, என் இனத்தின் எல்லாரும் பெரியார். நான் செத்துட்டான். பெரியார் தான் படிக்க வச்சேன். இல்ல, படிக்க வச்சவன் என் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சவன் நீ. அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் இருந்து படிக்க வச்சான், நீ ஊருக்கு டாஸ்மாக இருந்து குடிக்க வச்சான். ஒரு அரசு தன் நாட்டு பெண்களை குடிக்க வச்சு தாலி இருக்குது. தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை, தாலிக்கு ஒருபவன் தங்கம் சாதனை. குடிச்சு 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 செத்து 10-15 லட்சம் தாலி அறுத்தார்கள், பெரிய சாதனை. அப்படி நீ முதலமைச்சரா தேர்வு செய்யற, தாலி இருக்கிறவனை தேர்வு செய்யற. இப்ப கொஞ்சம் இப்ப 20-25 லட்சம் பேர் செத்துருப்பான். நஞ்சுன்னு தெரியுதுரா, விஷம்னு தெரியுதுரா, அது அரசு விற்குதுரா. கொடுமடா, 50,000 கோடிடா. அந்த 50,000 கோடி வருவாயை வச்சு தாண்டா அரசு நிர்வாகம் நடக்குது. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. தமிழ்நாட்டில் பால் பொருளாதாரம் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. இது உயிரை எடுக்குது, அது உயிரை கொடுக்குது. இதை விட்டுட்டு இங்க வான்னா மாடு மேய்க்க சொல்றாரு. சாராயம் ஊத்தி கொடுக்கலாம், மாடு மேய்க்க கூடாது. ஏண்டா உங்களை எல்லாம் டேய், சிவாஜி படத்தில் ஐயா ரஜினி அந்த டார்க் ரூமுக்குள்ள போங்க, ஆபீஸ் ரூமுக்குள்ள. அது மாதிரி இவனெல்லாம் அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள வச்சு எவன் வந்து அடிச்சான்னு தெரியாமடா பச்சை மட்டையை வெட்டி, எப்படி அடிக்கணும் எனக்கு இது தெரியாது. நாங்கள் ஈழத்தில் நாட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் தப்புன்னு வரலாம், இவனுக்கெல்லாம் நான் பச்சை மட்டை வைத்தியம் நான் சரியா இருக்குமா. எனக்கு ரொம்ப நாள் என்ன தாண்டா பச்சை மட்டை வைத்தியம், என்ன தாண்டா பச்சை மட்டை. ஆனால் தப்புன்றவங்கள ஒரு அரைக்கில் வச்சு ஜெயிலில் வச்சு பச்சை மட்டை வச்சு சட்டையை கழிட்டு அடிச்சு, உப்பு தண்ணி இருக்குல்லண்ணா, கடலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டோம்னா எந்த குற்றத்தையும் ஒத்துக்குறான்னா, வாயை திறக்காதவங்க கூட பேசிடுவான்றான். அன்னே மன்னிச்சிரு, அடிச்சா தோல் சட்டையாக பிரிஞ்சிடும். உப்பு தண்ணி எடுத்து ஊற்றணும்னு வச்சுக்கிரு, அதுக்கப்புறம் வாழ்நாளில் தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே வராது. தொலைச்சி பிறகு ஒழுங்காக இருக்கணும். சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு உன்னை யார் மாடு மேய்க்க சொன்னது? நீ டாக்டர் ஆயிரு, நீ போலீஸ் ஆயிரு, ஐஏஎஸ் ஆயிரு. சோறு தின்னா கொண்டு விட்டேன், பால் கொடுத்தேன், பிச்சு விட்டேன், எனக்கு கொஞ்சம் மோர், எனக்கு கொஞ்சம் தயிர், நீ தானே வெளுத்து ஒன்று டாக்டர். நாங்கள் சீமான் அவர் பிள்ளைகளை மாடுமைக்கு அனுப்பட்டும், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை டாக்டருக்கு அனுப்புகிறோம். பைசனை மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவிய, இல்லை ஊசியை போட்டு படுத்துருவிய, முட்டாள். ஏன் முட்டாள்? அங்கே போய் டிஸ்கிரிப்ஷன், அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதி கொடுப்பான், இந்த மருந்து சீட்டில், நீங்கள் ரொம்ப உடல் பலகீனமாக இருக்கீங்க, உங்களுக்கு சத்து இல்லை, ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுங்களேன், கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் மில்க் எடுங்களேன், பால் குடிங்களேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கீரைகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த கீரை எழுதி கொடுக்க முடியும். கீரை, எக்கு, பால், மில்க்கு, அப்புறம் புரோட்டீன்ஸ் எல்லாம். இதை எங்கள் அப்பா கொடுப்பானா, எங்கள் அப்பா விவசாயி கொடுப்பானா? ஏன் பைத்தியம் ஐஏஎஸ் ஆயிரு. மொத்தமே இந்தியா முழுமைக்குமே 11,000 பேர் தான்டா, 17,000 பேர் தான் ஐஏஎஸ். மொத்தமே நாடெங்களும் தேனினா ஒரு மொத்தமாக ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் இருப்பான். அவனுக்கு சோறு அவன் கொடுப்பான். என் உடன் பிறந்தவனே அண்டஞ்சோறு நல்லா கவனிச்சுக்க ராஜா, நீ சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அண்ணன் சொல்றது உனக்கு புரியல. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிதாமகன் பில்கேட்ஸுக்கு புரியுது. ஏன் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறான். எப்படி 2,70,000 ஏக்கர்ல விவசாயம் செய்கிறான். அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன்டா விவசாயத்தை அக்ரிகல்ச்சருக்கு போனேன்? அங்கே தான் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கு நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். அதை தான் நொன்னேன்னு சொல்கிறேன். நீ நம்ப மாட்டேன். இப்போ பில்கேட்ஸை கூட்டி வந்து பேச விடணும் நான். ஏப்பா சொல்லுப்பா, கருப்பாக இருக்குன்னா என்னை நம்ப மாட்டான். நீ வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டானு. பைத்தியம். விண்வெளிக்கு விண்கலத்தை எவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், சயின்டிஸ்ட் சாப்பாடை என் அப்பன் சம்சாரி தான் அனுப்பணும். பைத்தியமே
புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் வைத்தியமே. ஒரு நாட்டில் உணவு தேவைதான், அந்த நாட்டின் குடிகளுக்கு உயிர் தேவை. அதை நிலைநிறுத்தி அதை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரம் தான் தனித்த பெருத்து தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அங்குதான் தற்சார்பு வாழ்க்கை என் மக்களுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? எங்க அப்பா சொல்றாரு, ஒரு வீட்டு வாசல்ல ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடு இருந்தா அந்த வீடு கடைசி வரைக்கும் வறுமையை சந்திக்காதுன்னு. சரி, நான் ஒன்று கேட்குறேன், ஜெயலலிதா ஆட்சியில் வீட்டுக்கு கறவை மாடு கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். நாட்டுக்கோழி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஆடு கொடுத்தாங்களா இல்லையா? 2 கட்சியிலையும் கொடுத்தாங்க. ஏன்னு கேளு, வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தா வறுமை போயிடும். அதை தாண்டா பைத்தியமே. வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தா வறுமை போகும்னா நாட்டில் நான் வளர்த்தா நாட்டு வறுமை போயிருமா? பைத்தியம். 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கார பயிலுக திருப்பி வந்து 8000 ரூபாய் டோக்கன் என்ன வேணாலும் வாங்கினேன். இப்போ எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி தேவைப்படுது, அந்த டோக்கன் வச்சு வாங்கிக்கிற முடியுமா ஐயா? அண்ணா அறிவாலயத்தை இந்த மொத்த டோக்கனையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த அறிவாலயத்தை என் பேரில் எழுதி வச்சிருங்க ஐயா. எப்படி இருக்கு? எனக்கு என்னடா நம்ம என்ன பைத்தியக்கார பயிலாடா? நம்மளை பார்த்தா எப்படிடா தெரியுது? வரேன் மரவனா நம்மளை ஏழை விடுறேன். ஒருத்தன், நான் ஒப்பனையை அளித்த உடனேயே எனக்கு அரியணையை கொடுத்து விடுங்கள், எனக்கு அதிகாரத்தை கலைத்த உடனேயே அதிகாரத்தை தந்து விடுங்கள். எப்படி இருக்கு உன் கோட்பாடு? வா, தயாரிச்சுக்க, உன்னை தயார் செஞ்சுக்க, படி, இலக்கியம், வரலாறு, மொழி, உலக அரசியல், பொருளியல், அறிவியல் எல்லாத்தையும் கற்றுக்க. வா, போராடு மக்களோடு. கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டு கழித்து 2010 தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். வந்தவனே எனக்கு வெற்றியாக தந்தேன். 4 லட்சம் ஓட்டு போட்டேன். வீட்டுக்காக போயிட்டேன். விட்டவனே இல்லை, 19 நின்னேன். அவன் என்ன பண்ண? 18 லட்சம் தந்தேன். போயிட்டேனா? தோத்தேன். மறுபடியும் வந்தேன். மறுபடியும் என்ன பண்ண? 30 லட்சம் கொடுத்தேன். அப்போ என்ன பண்ண? 3வது பெரிய கட்சி ஆக்கினேன். அப்புறம் மறுபடியும் வந்தேன். 36 லட்சம் வாக்க கொடுத்தேன். கொடுத்த என்ன பண்ண? தனித்த அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக உயர்த்தினேன். இப்போ என்ன வச்சிருக்கேன்? மறுபடியும் வந்திருக்கேன். இங்க பாரு, விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்காத, நீ தொடர்ந்து வருவேன். ஏன்? அலை கரும்பாறையை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். தொடர்ந்து போராடுவேன். நீ என்னையோ அதோ கடிக்கிற, நீ தோற்று போற. சூரியனுக்கு போட்ட தோத்த, ரெட்டலைக்கு போட்ட தோத்த. எதுல ஜெயிச்ச? நீ எதுல ஜெயிச்ச? எதுல வென்ற? மாறு. மாற்றத்திற்கான எண்ணத்தை உன்னிலிருந்து தொடங்கு. மாறு. பேச்சை கேட்டு போகாத, கடத்து. நல்ல அரசு. நீ ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு தான் போக, பசியோட போக மாட்ட. தட்டில் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை எல்லாம் வச்சிருப்பேன். ஏன் இப்படி குனிஞ்சு சாப்பிட்ற? உணவை கொடுத்த உழவனுக்கு விவசாயிக்கு நன்றி செலுத்துறேன். உப்பிட்டவரையே உள்ளளவு நினைங்கிறான். அப்போ உணவிட்டவரை உயிரா நினைக்கணும்ல. ஒரு தடவை இந்த தட்டுக்கு இந்த இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் இப்படி வந்ததுன்னு பாரு. கடையில் தான் வாங்கினேன். கடைக்கு யார் கொடுத்ததுன்னு பாரு? விவசாயி. அப்போ ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வக்கீல், என்றாவது ஒரு நாள் இன்ஜினியர், என்றாவது ஒரு நாள் டாக்டர், என்றாவது ஒரு நாள் போலீஸ், என்றாவது ஒரு நாள் ஐஏஎஸ். ஆனால் 3 வேளை விவசாயியை சந்திக்கிற. அவனுக்கு என்ன பண்ணும்? நீ நன்றியோடு இருக்கணும். அப்போ இப்படி யோசிச்சுக்கிட்டாரு. நான் என் பேச்சு ஞாபகத்துக்கு வரும். குனிஞ்சு பாரு. ஆஹா, வெம்பாடு பட்டு உழைச்சி கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க, உழைச்சி வெயிலில் காஞ்சி, மலையில் பனியில் நனைஞ்சு விளைய வச்சு ஒரு விவசாயி எனக்கு இந்த உணவை கொடுத்துருக்கான். எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறான், விவசாயி தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ கார் இல்லாமல் வாழ்வ, நீ செல்போன் இல்லாமல் வாழ்ந்துருவ, நீ டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்துருவ, ஏசி இல்லாமல் வாழ்ந்துருவ. நீரும் சோறு இல்லாமல் நீ வாழ முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு நன்றிங்கிற எண்ணத்தோடு நீ வாக்ககத்துக்குள்ள ஏப்ரல் 23 கும்மிடிப்பூண்டியில் இருந்து அல்லது பொன்னேரியிலிருந்து வாக்கு செலுத்த போகிற என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், இதை நினைவில் கொண்டு போகணும். போகும்போதே உக்ரைன் நாட்டு பிரதமர் செலன்ஸ்கி சொல்கிறான், பிரதமர் ஆன உடனே அரசு அலுவலகங்களில் இந்த படமெல்லாம் மாட்டியிருக்கும்ல, இப்போ போனால் கூட சீஃப் மினிஸ்டர் படமெல்லாம் இருக்கும்.
அதை எடுக்க சொல்கிறேன். பிரதமராக என் படத்தை எடுத்துரு, நான் குறியீடோ அடையாளமோ இல்லை, நான் ஐ எம் நாட் ஐடென்டிட்டி அண்ட் ஐகான், என்னை எடுத்துட்டு என்ன செய்ய, உன் வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்கள்ல, வயதானவங்கள பேரம் பேத்திருப்பாங்கள்ல, அவங்க படத்தை அங்கே மாட்டு. உன் அரசு அலுவலக மேசைக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உன் மகனுடைய படத்தை மாட்டு. ஏதாவது ஒரு ஃபைல் வருதா, கோப்பு கையெழுத்து போட படித்து பாரு. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உன் பிள்ளை முகத்தை பாரு. இந்த கையெழுத்து நம்ம பிள்ளையின் எதிர்காலத்துக்கு சரியாக இருக்குன்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுங்கிறான். எப்படி சொல்கிறான்? இப்போ நீ என்ன பண்ணணும், சாப்பிட்டு போகும்போது, ஓட்டு போட போகும்போது, எங்கே இருந்தாலும் சரி பேரம் பேத்தியை கூப்பிடு, உன் மகனை கூப்பிடு, மூஞ்சியை நல்லா முத்தம் கொஞ்சி பாரு. அங்கே போ, நீ விறுவிறுன்னு உள்ளே போ. எந்த சின்னத்துக்கு ஓட்டை போட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், கல்வி இருக்கும், மருத்துவம் இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும், குடிக்க நீர் இருக்கும், சுவாசிக்க நல்ல காற்று இருக்கும். எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நம்ம பெண் பிள்ளைய பத்திரமா வெளியில் போயிட்டு திரும்ப முடியும். நல்லா யோசிச்சு பார்த்து பிள்ளைகள் முகத்தை கண்ணை மூடி ஒரு தடவை சிந்திச்சு பார்த்து அழுத்து. சாப்பிட்டு தானே போகிறேன். விவசாயிக்கு நன்றிங்கிற எண்ணத்தோட பொரியல பெட்டியில் உன் எண்ணத்தில் இருக்கிறவன் என் சின்னத்தில் இருப்பான் விவசாயி. அவனை போய் அழுத்தி அவனுக்கு வாக்கை செலுத்தி இந்த தீய ஆட்சி முறையை தீய வச்சு கொளுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வா. இல்லைன்னா திருப்பி அவன் வந்து என்ன பண்ணுவான் அதோட இல்லை, உன் மலையை உடைக்காலம் வித்து தின்ட்டான். ஆத்து 34,000 கொண்டுட்டான். மறுபடியும் வெள்ளத்தில் மிதக்க விடுவான், மறுபடியும் நம்மளை வெள்ள நிவாரணம் கொடுப்பான், மறுபடியும் கல்வியை காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வைப்பான், மறுபடியும் மருத்துவம் கிடைக்காத நிலைமைக்கு வைப்பான், மறுபடியும் குடிநீரை கடையில் வாங்கி குடிக்கிற நிலைக்கு வைப்பான். மாற்றுவோம். எனவே என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, உயிரினமணிய உடன் பிறந்தார்களே, புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த நிலத்தில், இந்த தேர்தல் களத்திலே கும்மிடிப்பூண்டியில் போட்டியிடுகிற என் உயிர் தம்பி வழக்கறிஞர் என் அன்பு தம்பி நாருயிர் இளவல் ஸ்ரீதர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் தம்பியும் வெற்றி பெற செய்யுங்கள். இதுவரை நீங்கள் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த கும்மிடிப்பூண்டியில் பார்த்திருப்பீர்கள். இப்படி ஒரு மகனை நீங்கள் இதுவரை பார்த்திருக்க முடியாது. அப்படி பணியாற்றுவான் என் தம்பி, அப்படி பணியாற்றுவான். ஆக சிறந்த களப்பணி செய்வான். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அவ்வளவு உண்மையாக இருப்பான். இங்கே பொன்னேரியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை பொறியாளர் ராசாத்தி அவர்களுக்கு நீங்கள் பொன்னேரியில் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, எங்களின் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். மக்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கு மக்களுக்கிட்ட இருக்கிற கடைசி கருவி வாக்கு. அந்த வாக்கை அநீதிக்கு எதிரான ஆயுதமாக தூக்குங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். பேசுறதுக்கே கரகரன் இருக்குடா தொண்டை. ₹1000 தந்தா, புள்ள அரிசி பருப்பு தந்தா, இப்ப அண்டா குண்டா தாரா, ₹2000 தாரா. யாத்த மகளே வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அண்டா குண்டாவும் வேணாம், ₹2000 வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? பரிசு பொட்டி இருந்தாரா, பணம் 10,000 தாரா. அடியம்மா மகளே வாடி, நம்ம ஓட்டு போட்டு, அடி பாவி மகளே வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் பரிசு பொட்டி வேணாம், பணம் 10,000 வேணாம். என் பகட்டுக்கார மாமா, நான் பாவம் செய்ய மாட்டேன். கொலுசு முக்கத்தை தாரா, அடி குடிக்க குவாட்டுந்தாரா, கூட கொஞ்சம் வாடி, நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே பல குடிய கெடுத்த கூட்டம்
கூறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். ஏன் மிக்சி கிரைண்டர் தாராம், அடி மசாலா சாமானும் தாராம். மாமன் பொண்ணு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம். மனங்கட்ட மாமா ஓட்ட மாத்தி போட மாட்டேன். ஏ படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. நாம போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கும்மிடி பூண்டியில் என் தம்பி ஸ்ரீதர் வெல்க, பொன்னேரியில் என் தம்பி என் தங்கை ராசாத்தி வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர். வணக்கம்.